குமுத பக்தி நேயர்களுக்கு அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆவணி மாதம் 17 திங்கட்கிழமை 2/9/2024. நாளெல்லாம் திருநாளே 2/9/2024. இன்று திங்கட்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 17ஆம் நாள். இன்றைய திதி சதுர்தசி திதி காலை 6:30 மணி வரை, பின்னர் அமாவாசை. இன்றைய நட்சத்திரம் மகம், நள்ளிரவு 1:53 மணி வரை, பின்னர் பூரம். யோகம் மரண யோகம், நள்ளிரவு 1:53 மணி வரை, பின்னர் சித்த யோகம். இன்றைய நாள் கீழ்நோக்கு நாள். சந்திராஷ்டமம் நாள் முழுதும் மகரம் ராசிக்கு. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் பகல் 12 மணி வரை. குளிகை பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு திசை, பரிகாரம் தயிர். கரணம் சகுனி, சதுஷ்பாதம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை, மாலை 4:45 முதல் 5:45 மணி வரை. இன்றைய சிரார்த்த திதி அமாவாசை. இன்றைய விசேஷம் சர்வ அமாவாசை. இன்று காலையில் அரசமர பிரதட்சிணம் செய்வது நன்று. இளையான்குடிமாறன் நாயனார் திருநட்சத்திரம். நமது குமுத பக்தி நேயர்களுக்கு ஒரு தினம் ஒரு அற்புதமான ஒரு தகவலை கொடுத்து கொண்டு வருகின்றோம். அந்த மாரி இன்றைய தினம் அமாவாசை. இந்த அமாவாசை நாளில் நாம் எந்த செயலை காலையில் செய்ய வேண்டும், எந்த செயலை மாலையில் செய்ய வேண்டும், வீட்டில் செய்கிறது. அப்போ இந்த அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய தினம் பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு உகந்த நாள் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருக்கிறது. அதனால் எப்பயுமே அமாவாசை தினத்தில் காலை நேரத்தில் உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி, அதாவது சாமிக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அவ்வளோ சிறப்பான நன்மைகளை கொடுக்காது. உங்கள் வீட்டில் முன்னோருடைய போட்டோ இருந்துச்சு அப்படின்னா அமாவாசை நாளில் காலை நேரத்தில் அவர்களுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. தெய்வத்துக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை பொழுதில். அப்போ மாலை பொழுதில் தெய்வத்துக்கு அமாவாசை அன்னைக்கு தீபம் போட்டு வழிபாடு செஞ்சீங்கன்னா நிறைய நன்மைகளும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இந்த அமாவாசை நாளில் இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரிங்களா? சரி, இன்றைய 12 ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதனை பற்றி நாம் பார்ப்போம். மேச ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையுமே நமது வாழ்க்கையில் படி வைத்து தான் படிப்படியாக வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு அனுபவத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை பின்னோக்கி பார்ப்பீங்க. பின்னாடி நம்ம எப்படி இருந்தோம், முன்னாடி வந்தோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சிந்தித்து செயல்படுத்தும் போது பல வகையில் நன்மையும் முன்னேற்றத்தையும் சிறந்த நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போகியிருக்கின்றது. பொதுவாக தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தையும் வளர்ச்சி கொடுக்கும். விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு உத்வேகத்தையும் லாபமும் வளர்ச்சி கொடுக்கும். பெண்களுக்கு சிறந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. அதே நேரத்தில் பள்ளி குழந்தைகளுக்கு, படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நாளில் உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து 4 பேர் பாராட்டும் வண்ணம் சிறப்பான ஒரு அமைப்பாற்றல் இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போகியிருக்கிறது அப்படின்றத நினைவில் படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னா வெண்மை நிறமும், அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தை கொடுக்கிற ஒரு தினமாக அமைந்தாலும் இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் மனதிற்கு வாழ்க்கையில் ஒரு உற்சாகத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போகிருக்கின்றது. குறிப்பாக நீண்ட நாட்களாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆர்வம் இல்லாதவர்கள், அந்த எண்ணம் சிந்தனை வராதவர்கள் இன்னை மனதிற்கு சிறப்பான முறையில் ஒரு உதயமாகி மனதிற்கு மகிழ்ச்சி உற்சாகத்தை கண்டிப்பாக இன்னைக்கு உருவாக்கி கொடுக்கும். அதே நேரத்தில் வாழ்க்கையில் எல்லா வகையான நன்மை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு வாழ்க்கை துணை என்பது நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற எதிர்காலத்தினுடைய சிந்தனைகள் இன்று மேலோங்கக்கூடிய சிறந்த தினமாக இன்றைய தினம் அமைய போகியிருக்கின்றது. குறிப்பாக ஆன்மீக எண்ணமும் பக்தியும் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறமும், அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாள் வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு மேன்மை கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும்
உடல் ஆரோக்கியத்தில் பல தொந்தரவும் பிரச்சனையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதே நேரத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தையும் உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறந்த தினமாக இன்றைய தினம் அமைய இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தொழில் மாற்றங்கள் செய்ய வேண்டும், இடம் மாற்றங்கள் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சி இன்னைக்கு எடுத்தீங்க அப்படின்னா சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. கடவுள் பக்தி அதிகரிக்கும், ஆன்மீக பக்தியும் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. புதிய பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வந்து மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறமும், அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வதும் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், புதிய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த தகவல் எல்லாமே மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய சிறந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போகிறது. பொதுவாக இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களும் பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அமோகமான ஒரு முன்னேற்றத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் பல சங்கடங்கள் எல்லாம் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்டு இருந்திருக்கும். அந்த சங்கடங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்து மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போகியிருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறமும், அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் உங்களுடைய நண்பர்களாலையும் உறவினராலையும் சின்ன சின்ன சங்கடங்கள்லாம் கொஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். அதனால் பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட தகவலில் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வதும் பல வகையில் உங்களுக்கு நன்மை கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. பொதுவாக இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் வாகனத்தில் செல்லும் பொழுதும் வரும் பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் யாரை பற்றியும் யாருக்கிட்டையும் குறை சொல்லாமல் இருந்துக்கிட்டீங்க அப்படின்னாவே மனசுக்கு ஒரு நிறைவு இருக்கும். எல்லாரும் வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க, அதை பண்ணலாமா, இப்படி பண்ணாமல் இப்படி செஞ்சா அப்படின்னா எல்லாமே உங்களுடைய அனுபவத்தை வைத்து நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள், அந்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் அப்படின்ற ஒரே வார்த்தையில் அந்த வரியில் சொல்லிட்டு தப்பித்து கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறமும், அதிர்ஷ்டமான எண் 3. இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு சிவபெருமானுக்கு மாலை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்து கொள்வதும், அங்காளம்மனுக்கு பூஜைக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுப்பதும், குலதெய்வத்தினுடைய வழிபாட்டு முறைகள் செய்து கொள்வதும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். கன்னி ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் எல்லாம் வரும். அந்த சங்கடத்திலிருந்தெல்லாம் தப்பித்து கொள்வதற்கான அற்புதமான ஒரு வழிமுறையும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுதும் மனதிற்கு சின்ன சின்ன மகிழ்ச்சியும் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். காதல் இனிக்கும். பெண்கள்னால ஆண்களும் ஆண்கள்னால பெண்களுக்கும் நல்ல செய்தியும் நல்ல தளவும் நல்ல அமைப்பாட்டிலும் இன்றைய தினத்தில் உருவாக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் உருவாகும் அப்படின்றது இருக்கிறது. பொதுவாக இந்த கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் விஷயத்தில் இன்றைய தினத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பேச்சில் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும். அவசரக்காரர்களுக்கு புத்தி மட்டுன்ற மாரி இந்த அவசரப்பட்டு கோபத்தை ஆக்ரோஷத்தை நீங்கள் செலுத்தினீங்க அப்படின்னா பல சங்கடத்தையும் தொந்தரவும் உருவாக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கிவிடும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறமும், அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தையும் வளர்ச்சியும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தை கொஞ்சம் குறைவாதான் கிடைக்கும் அப்படின்றது இருக்கிறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் பல சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் உடல் சோர்வும் மனச்சோர்வும் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பயணம், தூரத்து பயணம் மேற்கொள்வதும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணத்தை மேற்கொள்வதும் இன்றைய தினத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது பல வகையில் நன்மை கிடைக்கும். போராடி வெற்றி பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுக்கு. அதிர்ஷ்டமான நிறம்
நீல நிறமும் அதிர்ஷ்டமான எண் 8ம் அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பொறுமையாக இருந்தால் அந்த காரியங்கள் எல்லாமே சிறப்பான முறையில் நம்மளால் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு ஆழ்ந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையப் போகிருக்கின்றது. பொதுவாக இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சங்கடங்கள் வரும். அந்த சங்கடத்திலலாம் தாண்டி நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு உத்வேகத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறந்த நாளாக இன்றைய தினம் நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க அப்படின்றது இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இன்றைய தினத்தில் மறக்க முடியாத ஒரு சம்பவங்கள் இன்று நடைபெறும். அது மனதிற்கு ஆழமாக பதிந்து வாழ்க்கையில் எப்படிலாம் நம்ம இருக்க வேண்டும், எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணமும் சிந்தனையும் உங்களுடைய சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் சூழ்நிலைகளும் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறமும் அதிர்ஷ்டமான எண் 9ம் அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்து கொள்வதும் சிறப்பான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கங்கள் கொஞ்சம் இருக்கின்றது. ஆகையால் இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சோம்பேறித்தனமும் மந்தத்தன்மையும் ஞாபக மறதியும் இதெல்லாம் இன்றைய தினத்தில் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் எதையும் கொஞ்சம் சுறுசுறுப்புடனும் எதையும் கவனமாகவும் சிந்தித்து செயல்படுத்தும் பொழுது பல வகையில் உங்களுக்கு நன்மையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு அனுபவத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு இருக்கின்றது. நண்பர்களால் தேவையில்லாத பல சங்கடங்களும் தொந்தரவுகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்களோடும் உறவினர்களோடும் வெளியூர் பயணங்கள் அல்லது வெளி வட்டாரத்தில் பயணங்களை மேற்கொள்வதுனா முற்றிலும் இன்றைய நாளில் தவிர்த்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறமும் அதிர்ஷ்டமான எண் 3ம் அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் தொட்டது தொடங்கும் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அரசு ஊழியர் அதேமாரி அரசியல்வாதிகள் இவர்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல பேரும் புகழும் மதிப்பும் கூடக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போகியிருக்கின்றது. புதிய தொழிலை யுக்திகளை கையாண்டு பல வகையில் லாபத்தை பெறுவதற்கான சூட்சமத்தை அறிந்து கொள்ளக்கூடிய சிறந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போகியிருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 8ம் அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறமும் அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் மனதிற்கு தன்னம்பிக்கை உற்சாகத்தை அதிகரிக்கும். அதே நேரத்தில் எதிர்கால திட்டத்தை திட்டமிட்டு செயல்படுத்தி அமோகமான அதிகமான வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போகியிருக்கின்றது. ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியும், விலை உயர்ந்த பொருட்கள் நாம் வாங்க வேண்டும், வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டும், 4 பேர்த்துக்கு முன்னாடி மதிப்பு மரியாதை கெத்தா வாழ்ந்து காட்டுன்ற ஒரு எண்ணமும் கொள்கையும் உங்களுடைய மனசுக்குள்ளார அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போகியிருக்கின்றது. ஆன்மீக எண்ணங்களும் ஆன்மீக சிந்தனைகளும் அதிகரிக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக எல்லா காரியத்திலுமே உங்களுக்கு கொடுக்கும். அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறமும் அதிர்ஷ்டமான எண் 2ம் அதிர்ஷ்டமான தெய்வமும் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். மீன ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் எதை முதலில் செய்வது எதை பின்னாடி செய்வது என்று ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய தினத்தில் யாருக்கும் பண விஷயத்தில் ஜாமீன் போடாதீங்க, யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. அது பல வகையில் உங்களுக்கு சங்கடத்தையும் அந்த உறவுகளை பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்கி விட்டுரும். அதேமாரி உறவுகள் நண்பர்களிடத்தில் பேச்சில் ரொம்ப நிதானமாகவும் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். புதிய யுக்திகளை கையாண்டு மனதிற்கு தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. அதே நேரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும்.
உறக்கம், ஓய்வு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியம் பேணி காப்பதற்கான அற்புதமான ஒரு வழிமுறைகள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வதும் சிறப்பு தன்மையை கொடுக்கும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம், உங்களுக்கு யோகமான ஒரு அமைப்பாற்றல் உருவாக்கி கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து முகுந்தன் முரளி. வாழ்க வளமுடன்.